ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பார்த்துடலாம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் BuyMote ஷாப்பிங் ஆப். இது வந்து ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ யாராவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த BuyMote ஷாப்பிங் அப்ளிகேஷன் வந்து போத் ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த BuyMote ஷாப்பிங் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஷார்ட்டிங் அல்காரிதம்ஸ். ஃபஸ்ட்டு ஷார்ட்டிங்னா என்னென்னு பார்த்துடலாம். ஷார்ட்டிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இது வந்து என்ன ப்ராசஸ்னால், லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும், அது வந்து பர்டிகுலர் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான் ஷார்ட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் ஆர்டர் வந்து அசெண்டிங் ஆர்டராகவும் இருக்கலாம், டிசெண்டிங் ஆர்டராகவும் இருக்கலாம். ஸோ மொத்தம் 7 டைப்ஸ் ஆஃப் ஷார்ட்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது. என்னென்னா இன்சர்ஷன் ஷார்ட், செலெக்ஷன் ஷார்ட், செல் ஷார்ட், பபுள் ஷார்ட், குயிக் ஷார்ட், மெர்ஜ் ஷார்ட், ரேடிக்ஸ் ஷார்ட். ஸோ இந்த 7 டெக்னிக்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து என்னென்னா இன்சர்ஷன் ஷார்ட். ஸோ இன்சர்ஷன் ஷார்ட்டில் வந்து என்ன பண்ணுவோன்னா, இந்த அல்காரிதமில் லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து பர்டிகுலர் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த இன்சர்ஷன் சார்ட்டில் அல்காரிதமில் ஒரு இட்ரேஷனும் எலமெண்ட்டை வந்து அன்சார்ட்டட் போர்ஷன்லேருந்து சார்ட்டட் போர்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணும். எது வரைக்கும்னா, அந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ஷார்ட் ஆகிற வரைக்கும், அன்சார்ட்டட்லேருந்து ஷார்ட்டட் வரைக்கும் என்ன ஆகிட்ருக்கும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்சர்ஷன் சார்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா நம்மளுக்கு இது புரியும். ஸோ பாருங்களேன், இது வந்து இன்சர்ஷன் சார்ட்டோட எக்ஸாம்பிள். ஸோ லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள், 9 7 கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது 7 வந்து ஸ்மாலரா, ஸோ 7 9ன்னு வந்துடுது. அதே மாதிரி 9 6 கம்பேர் பண்ணுறாங்க. 7 9 ரெண்டுத்தோடி 6 வந்து கம்பேர் பண்ணும்போது 6 ஸ்மாலரு, ஸோ 6 7 9ன்னு வந்துடுது. அதுக்கப்புறம் 6 7 9ஓட 15 கம்பேர் பண்ணும்போது 15 வந்து லார்ஜர் தான், ஸோ அது அங்கேயே இருக்குது. 17 கம்பேர் பண்ணுறாங்க, அதுவும் அங்கேயே இருக்குது. நெக்ஸ்ட் இருக்கிறது 5 வந்து இந்த எல்லா எலமெண்ட்ஸோட ஸ்மாலர், ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துடுது. அப்புறம் 10 வந்து 15 விட ஸ்மாலர், ஸோ முன்னாடி போயிடுது. நெக்ஸ்ட்டு 11 வந்து 15 விட ஸ்மாலர், ஸோ முன்னாடி போயிடுது. ஸோ அன்சார்ட்டட்லேருந்து சார்ட்டட் இது வரைக்கும் வந்துடுச்சா. ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இன்சர்ஷன் சார்ட். ஸோ ஒரு எலமெண்ட்டாக இன்சர்ட் பண்ணுறது தான் இன்சர்ஷன் சார்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் செலெக்ஷன் சார்ட். ஸோ இந்த செலெக்ஷன் சார்ட் அல்காரிதமில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்மாலஸ்ட் அன்சார்ட்டட் லிஸ்ட் இருக்கும். அந்த அன்சார்ட்டட் லிஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு இட்ரேஷனுக்குமே அந்த எலமெண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிகினிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா செலெக்ஷன் சார்ட். ஸோ ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறத செலெக்ஷன் சார்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு அன்சார்ட்டட் லிஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா, ஸோ அதுலேருந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் வந்து என்னது 1. ஸோ அந்த 1ஐயும் ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட்டையும் என்ன பண்ணிடுறாங்க, ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இருக்க ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் வந்து 5. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற அந்த ரெட் கலரில் இருக்கிறதுலாம் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து என்னது 3 ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டு. ஸோ அது வந்து 5ஓட என்ன பண்ணிடுறாங்க, ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது 5, அது 7ஓட ரீப்ளேஸ் பண்ணிடுது. நெக்ஸ்ட்டு 7 8ஓட, நெக்ஸ்ட்டு 8 9ஓட ரீப்ளேஸ் பண்ணி லாஸ்ட்டு அன்சார்ட்டட் லிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா செலெக்ஷன் சார்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் செல் ஷார்ட். இந்த செல் ஷார்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். அந்த எலமெண்ட் வந்து ஃபேர் அப்பார்ட் ஃப்ரம் அதாவது அந்த லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வலில் வந்து அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ரெடியூஸ் பண்ணுவாங்க, ஷார்ட் பண்ணி. ஸோ இந்த செல் ஷார்ட்டில் வந்து இதான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இன்சர்ஷன் சார்ட்டோட ஒரு ஜென்ரலைஸ்டு வேர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செல் சார்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபேர் அப்பார்ட்டில் இருக்க எலமெண்ட்டோடு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குது, 8 இருக்குது. ஸோ வந்து 4th எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு டு 4th அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 34 13 12 15. ஸோ அந்த மாதிரி கேப் 4 இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்மாலராக இருந்தால் அப்படியே ரீப்ளேஸ் ஆகிடும். இல்லைனா இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட் வந்து லார்ஜராக இருந்து ரெண்டாவது இருக்க எலமெண்ட் ஸ்மாலராக இருந்தால் அப்படியே என்ன ஆகிடும்,
ஆப்போசிட் சைடில் வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ செகண்ட் ஒன்ல அந்த மாதிரி ரீப்ளேஸ் ஆகி வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னது கேப் 3 கொடுத்துட்டு அதே மாதிரி 13க்கு 7, 12க்கு 34. ஸோ இதுக்குள்ள கேப் வந்து என்னென்ன இருக்கும், 3 இருக்கும். ஸோ அதே மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க. 13 7 கம்பேர் பண்ணும்போது 7 வந்து ஸ்மாலர், ஸோ அது ஃபஸ்ட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் கேப் வந்து 2 இருக்கிற மாதிரி, அதாவது 7 to 2, 12 to 13 அந்த மாதிரி. ஸோ அதில் ஸ்மாலராக இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்துடும். அப்புறம் கேப் 1, அதாவது பக்கத்தில் இருக்கிற எலமெண்ட்டே ஸ்வாப் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேவா? 2 12 கம்பேர் பண்ணுவாங்க, 12 7 கம்பேர், அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது அன்சார்ட்டட் லிஸ்ட் நம்மளுக்கு வந்துடுது. ஸோ இதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா செல் சார்ட், அதாவது ஃபேர் அப்பார்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணி ஷார்ட் பண்ணுறதா செல் சார்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டெக்னிக் பாருங்கள், பபிள் சார்ட். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அட்ஜசன்ட் எலமெண்ட்டோட என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அதோட பொசிஷனை வந்து ஸ்வாப் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து இப்போ பர்டிகுலர் ஆர்டரில் இருக்காது, இன்டெண்டட் ஆர்டரில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க பபிள் சார்ட்டில். ஸோ இந்த அந்த ஆர்டர் வந்து எப்படி இருக்கலாம்னா அசெண்டிங்காகவும் இருக்கலாம், டிசெண்டிங்காகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ஜசன்ட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ணுறது தான் பபிள் சார்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பபிள் சார்ட்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 4 2 1 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜசன்ட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி 5 2 கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரியே வந்துக்கிட்டே இருக்குது. கடைசியாக ஒரு எலிமெண்ட்டாக ஸ்வாப் பண்ணி 1 2 3 4 5 என்ன ஆகிடுது, நம்மளுக்கு இதாகி வந்துடுது, ஷார்ட் ஆகி வந்துடுது. ஸோ இதான் பபிள் ஷார்ட்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், குயிக் ஷார்ட். ஸோ இந்த ஷார்ட்டிங் அல்காரிதமில் வந்து நம்ம என்ன ஐடியா யூஸ் பண்ணுறாங்கன்னா டிவைட் அண்ட் கான்க்யூர் ஐடியா யூஸ் பண்ணுறாங்களாம். அதாவது அதை எப்படி சொல்லலாம்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அதில் வந்து பைவட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் என்ன பண்ணுன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் வந்து 2 ஹாஃபாக வந்து என்ன பண்ணுன்னா டிவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து லெஃப்ட் ஹாஃப் வந்து என்னவாக இருக்கும்னா ஸ்மாலராக இருக்கும். பைவட்டுக்கு லெஃப்ட்டில் இருக்கிறதெல்லாம் ஸ்மாலராகவும் பைவட்டுக்கு ரைட்டில் இருக்கிறதெல்லாம் கிரேட்டராகவும் வச்சுக்கிறாங்க. ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா குயிக் ஷார்ட்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் இருக்குது. இதில் 7 அப்படிங்கிற எலமெண்ட்டை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பைவட்டாக செட் பண்ணிக்கிட்டு அந்த 7ஐ விட ஸ்மாலராக இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டாங்க, 7ஐ விட லார்ஜராக இருக்கிறதெல்லாம் ரைட் சைடு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரியே இந்த ஃபஸ்ட்டு 1 2 6 5 இருக்குல்ல, அதில் ஒரு 5ஐ பைவட்டாக வச்சுக்கிட்டு ஸ்மாலராக இருக்கிறத வந்து லெஃப்டாகவும் லார்ஜராக இருக்கிறத வந்து ரைட்டாக வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து மீடியமாக இருக்கிறத வந்து பைவட்டாக வச்சுக்கிட்டு ஸ்மாலராக இல்லை 10ஐ விட, ஸோ லார்ஜராக இருக்கிற அந்த 12 and 17 வந்துடுது. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகிடுது, ஷார்ட் ஆகி வந்துடுச்சா, 1 2 5 6 7 10 12 15ன்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு, ஷார்ட் ஆகி வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு குயிக் ஷார்ட் வந்து ரொம்ப ஈஸியான டெக்னிக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மர்ஜ் சார்ட். இந்த மர்ஜ் சார்ட் தான் இருக்கிற ஷார்ட்டிங் அல்காரிதம்லேயே மோஸ்ட் எஃபிஷியன்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் என்ன ஆகுதுன்னா டிவைட் அண்ட் கான்க்யூர் பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் இதாகுது. இந்த மர்ஜ் சார்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக என்ன ஆகிட்டே இருக்கும்னா பிரேக் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும் சப்லிஸ்ட்டாக. ஸோ எது வரைக்கும்னா சார்ட்டட் லிஸ்ட் வர வரைக்குமே. ஸோ பிரேக் டவுன் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணிவிடும், அந்த சப்லிஸ்டெல்லாம் மர்ஜ் பண்ணி சார்ட்டட் ஆர்டரில் கொண்டு வந்துடும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மர்ஜ் சார்ட்னு சொல்கிறாங்க. ஸோ மர்ஜ் சார்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ 38 27 ஸோ ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் 1 2 3 அந்த நம்பர்ஸில் என்னென்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3ன்னு அதை வந்து என்ன பண்ணுதுன்னா இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2ஆக பிரிச்சுக்குது, 2 லிஸ்ட்டாக பிரிச்சுக்குது. அந்த 2 லிஸ்ட்டில் வந்து அதையும் 2 லிஸ்ட்டாக பிரிச்சுக்கிட்டு அதையும் தனித்தனியாக பிரிச்சுக்குது ஒரு எலமெண்ட்டாக. திருப்பி என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 2ஐயும் ஸ்மாலர் லார்ஜர்னு என்ன ஆகிக்குது, ஆட் ஆகிக்குது. அதே மாதிரி திருப்பி 2 வந்து அந்த 6 and 10 ஸ்டெப்பை பாருங்கள், திருப்பி ஸ்மாலர் அசெண்டிங் ஆர்டரில் வந்து என்ன ஆகிடுது, மர்ஜ் ஆகிடுது. அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஆகிடுச்சு. அதே மாதிரி ரைட் சைடு 2 பிரிச்சுக்கிட்டு அப்புறம் அசெண்டிங் ஆர்டரில் வந்து மர்ஜ் ஆகி லாஸ்ட்டாக 11th and 19th ஸ்டெப்புக்கு வந்து அது வந்து அசெண்டிங் ஆர்டராக மர்ஜ் ஆகிடும். ஸோ இதுவும் ஒரு டிவைட் அண்ட் கான்க்யூர் டெக்னிக் தான். இது வந்து மர்ஜ் சார்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரேடிக்ஸ் சார்ட். ஸோ இந்த டெக்னிக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா இண்டிவிஜுவல் டிஜிட்ஸை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா குரூப் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து சேம் பிளேஸ் வேல்யூ இருக்கிற மாதிரி குரூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எலமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா ரேடிக்ஸ் சார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ரேடிக்ஸ் சார்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரிஜினல் அரே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஒரிஜினல் அரே அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற டிஜிட், ஸோ அந்த 2 5 1 9 0 0
அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களாம். ஸோ அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அந்த நெக்ஸ்ட் இதில் பாருங்களேன் 0 0 1 2 5 9. ஸோ அந்த ஆர்டரில் வந்து என்ன ஆகிடுது, எல்லாம் ஷார்ட் ஆகி வந்துடுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்களேன் சென்டர் இருக்கிற டிஜிட்டு 10th பிளேஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது எப்படி வருதுன்னா 0 தான் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் 2 7 வரும், 2 8 வரும், ஒரு 9 வரும். நெக்ஸ்ட்டு 100th பிளேஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட் பண்ணுறாங்க அந்த டிஜிட்டை. அப்படி ஷார்ட் பண்ணும்போது 1 வரும், 5 வரும், திருப்பி 5 வரும், 6 7 9. ஸோ மொத்தமாகவே 1 8 9 5 8 2. ஸோ அந்த மாதிரி அசெண்டிங்லேருந்து டிசெண்டிங் ஆர்டருக்கு வந்து அந்த லிஸ்ட் வந்து என்ன ஆகிடுச்சு, ஷார்ட் ஆகிடுச்சு. ஃபைனல் அரே நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பை பிளேஸ் வேல்யூவாக நம்ம ஷார்ட் பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ரேடிக்ஸ் ஷார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட்டிங் அல்காரிதம் வந்து இவ்வளவு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.